நாம் ஜெபத்தோடு இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசப்பா, இந்த ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே எங்களை காப்பாற்றி வருகிற ஸ்தோத்திரம். எங்களுடைய நாசியிலே சுவாசத்தை வைத்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது. அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருபை காண்பித்து இருக்கிறீர். எத்தனையோ மக்களுக்கு ஆண்டவரே, நீர் படைத்த பொருள்களை, விக்கிரகங்களை, பொருட்களை, உயிர்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியையும் ஒரே பிறந்த குமாரனை அனுப்பி தேவனாக நீர் எங்களை அன்பு காட்டுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் எங்களோடு வாருங்க, நீர் மகிமைப்படுங்க, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. சிலுவை பின்னாடி என்னை மறைத்து நீர் பேசும், என்னுடைய உதடுகளாக மாறும், என்னுடைய வாயாக நீங்கள் மாறும். ஆண்டவரே, எல்லா கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி பிறகு தியானம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவியுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. யோவான் 3:16 எல்லோருமே நமக்கு தெரியும். அது கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருந்தாலும் சரி, தேவனின் அன்பு அது ஒருபோதும் என்று மாறாதது. யோவான் எழுதின புஸ்தகம் 3:16 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னுடைய சரீரத்தை மாம்சத்தையும் அவர் நமக்காக பிராயச்சித்த பலியாக நாம் அவருக்கு மிகவும் உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக அவர் நம்மை நேசித்தார். ஒரு குடும்பத்திலே ஒரு பையன் உண்டு. அந்த பையனை அந்த தாயார், நான் ஒரே மகன், அவனை டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக்க வேண்டும், சயின்டிஸ்ட் ஆக வேண்டும், அரசியல்வாதி ஆக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம். ஆனால் இயேசுக்கு தேவன் தம்முடைய ஒரே குமாரன், his only begotten son, எவ்வாறாக ஒரு மனிதன் அப்படி அனுப்ப முடியும்? ஒரே பிள்ளைங்க அதான் வளர்க்கிறான். ஆனா தேவன் தம்முடைய ஒரே குமாரனை அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம்மை நித்திய உலகத்திற்கு அனுப்பினார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் நம்மை நேசித்தார். நித்திய ஜீவனை நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் அடைய முடியும் என்பது பைபிள் பார்க்கும் பொழுது, மனிதன் அவன் பாவம் செய்து மகிமையற்று போனான். நித்திய ஜீவனை எவ்வாறு பெற முடியும்? அவரை நேசிப்பதன் மூலம் மட்டுமல்ல, அவருடைய குணநலன்களை பெற்று வாழ வேண்டும். இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள், நம்மை பார்க்கின்ற மனிதர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள் இயேசுடைய குணாதிசயமா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகளை அத்தனையும் சுமந்தராக காணப்பட வேண்டும். அதற்கு நாம் அவருடைய நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் கெட்டு போக கூடாது, should not perish, அழிஞ்சு போகக்கூடாது. தமிழ் கொச்சக சொல்ல போனால் நாசமாக போயிடக்கூடாது, அழிந்து போகக்கூடாது, மரித்து போகக்கூடாது என்பதற்காக அவர் நித்திய ஜீவனை அழியும்படிக்கு, சரீரம் மரிக்கும் ஆனால் ஆவி, நம்முடைய ஆத்மா அது நித்திய ஜீவனுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படும். எப்படி நித்திய ஜீவன் நாம் அடைய முடியும்? அவருடைய அன்பை பாருங்கள். நாம் பாவம் செய்தோம், மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனான். நமக்கு பாவமில்மை என்போமானால்
நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. பாவத்தின் சம்பளம் மரணம். சரி, இந்த பாவம் நாம் பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியதாக தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்திலே வந்தார். உலகத்தையும் உலகத்துள்ள மனிதனையும் அவர் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். தன்னுடைய தகப்பனுடைய பிரசன்னமாகிய உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்து அவர் தாழ்மையாக தன்னுடைய அன்பின் காரணமாக பூமிக்கு வந்தார். நாம் பாவம் செய்தபடியால், பாவியா இருக்கிறபடியால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நாம் நித்தியனுடைய முதல் படி பாவத்தை நாம் ஒரு பாவி என்று முதல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We should accept as we are sinners. We should be convicted by sins. பாவத்தில் நாம் அது பாவ உணர்வு நமக்கு வேண்டும். பாவ உணர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு பெற வேண்டும். அதன் பிறகு மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். அவ்வாறு செய்யும்போது நாம் மனம் மாற்றம், உலக காரியங்களிலிருந்து, வாட் இஸ் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் என்றால் என்ன? உலக வழியிலிருந்து, நம்முடைய மரபு வழியிலிருந்து, நம்முடைய மூதாதையர்கள் வழிகளில் இருந்து, நம்முடைய பாரம்பரிய ஜெனட்டிக் மரபு மூலமாக வருகிற குணத்தில் இருந்து, செயல்களில் இருந்து, பழக்க வழக்கத்தில் இருந்து, ஆவியில் இருந்து, குண நலன்களில் இருந்து, நம்முடைய சுபாவத்தில் இருந்து இயேசுவின் சுபாவத்திற்கு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் சுபாவத்திற்கு நாம் மனதை மாற்ற வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். பாவத்தை அறிக்கை செய்யணும், பாவத்தை விட்டுவிடணும். ஏன் விடணும்? நித்திய ஜீவனை பெறுவதற்காக. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து நம் உலகத்துக்கு வந்தார். மனம் திரும்ப வேண்டும் சொல்கின்ற வேதவசம் சொல்கிறது. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 3:3 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு பிராயச்சித்தம் தான், propitiation. There is only one propitiation to take away all our sins. No other God, no power in the given in the world. நான் தேவன், வேறொரும் இல்லை. நம்முடைய ஏசாயா 43:10 நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்தும் விசுவாசிக்கும்படி நீங்கள் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. There was no God. Here will not be. There is no other God. நான், I am the God, only God. There is no other savior in the world. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலிருந்தே இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவி, இந்த திரியேக கடவுள், மூன்றில் ஒன்றாக, மூன்றில் ஒருவராக இருக்கக்கூடிய ட்ரையூன் காட், மூவரில் ஒருவர் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்ம பாவத்திற்காக அறிக்கை செய்து மனம் திரும்ப வைத்து மறுபடியும் பிறத்தல், அல்லது பாவ மன்னிப்பின் நிச்சயம், அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகம், அல்லது ஒருவர் மறுபடியும் பிறத்தல், அவர் மறுபடியும் பிறக்க வேண்டும். we should be born again. மறுபடியும் பிறத்தல், ஜலத்தினாலும் ஆவினாலும் 3 ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆவி நம்மில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்கள் இருக்கும் நாம் ஒரு ஆவி பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும். கிறிஸ்துவின் பேர் வச்சுக்கிட்டா எல்லாம் கிறிஸ்தவங்க இல்ல. கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும். கலாத்தியர் 5 சொல்றபடியாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம் எல்லாம் கனிகள் இருக்கணும். இந்த உலக கனிகளாகிய சரீர செயல்களாகிய சரீர மாம்ச உலக கனிகளாகிய கோபம், வைராக்கியம், சண்டை, பொறாமை, திருடு, களவு, வேசித்தனம், விபச்சாரம், கொள்ளையடித்தல், இந்த ஒரு காரியங்களை எல்லாம் அவர் வெறுக்கிறார். அந்த காரியங்களிலிருந்து ஆவுக்குரிய கனிக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியான வழி. ஒரே தேவன்,
அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை இல்லாமல் ரட்சிப்பில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 43 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும். தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? அவரை தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4 அதிகாரம் 24 வசனம். சரி, நாம் மனம் திரும்பி விட்டோம். அதன் பிறகு மனுஷகுமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்வதற்கு மனம் திரும்பின பிறகு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அதற்கு முன்பாக அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தையிலோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. சரி, அதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சலுகை கொடுத்திருக்கிறார். சாய்ஸ், பாவ மன்னிப்பு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். மார்க் 2 அதிகாரம் 10 வசனத்தில் இவ்வளவு கூறப்படுகிறது. மார்க் 8 அதிகாரம் 36 வசனத்திலே மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் இயேசுக்கள் ஒருவன் தன்னை வாழ்க்கை ஒப்படைக்காமல் வேறு வழியில் வேறு உலகத்துக்கு ஒப்படைத்து உலகத்தோடு அவன் ஒன்றிணைந்து அழிந்து போவானாகில் அவனுடைய ஆத்துமா இயேசு கிறிஸ்துவின் கடவுளிடம் செல்லாது. உலகத்தில் பல காரியங்கள் எல்லாம் கோடி கணக்கில், பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் பேர் புகழ் சம்பாத்தனை பணம் பொருள் சம்பாதிக்கிறான். ஆனா தன்னுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவில் அந்த ஆத்துமா இணைந்து அவரோடு ஆசீர்வாதம் மறுபடி பிறத்தல் பாவ மன்னிப்பை பெறவில்லை என்றால் அந்த ஆத்துமா அங்கு சாகும். அவனுக்கு லாபம் உண்டல்ல, நஷ்டம் தான். இவ்வளவு காரியத்தை உலகத்தில் சாதிச்சோம். இயேசு கிறிஸ்துடைய தன்னுடைய ஆத்மா ஒன்றிணைந்து அவரால் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால், ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படாவிட்டால் நியாய தீர்ப்பு நாளிலே அங்கு நியாய தீர்ப்புக்கு ஜீவபுஸ்தகத்திலே பெயர் இடம்பெறவில்லை என்றால் அங்கு நாம் நித்திய ஜீவன். அதுக்கு தான் சொன்னார், ஒரே பேரான குமாரன் விசுவாசகன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் நம்ம நேசிச்சார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவு அன்பு கூர்ந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது விலையேற பெற்ற அன்பு. நம்மை பாவத்திலிருந்து விடுதலை தந்து மனம் திரும்ப செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து ஜீவ புஸ்தகத்தில் எழுத பெற வைத்து நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை அவர் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியான கிருபை நம்மை காண்பித்திருக்கிறார். உலகத்துல வேற எந்த சக்தி, பணம், கடவுள், தேவன் வேற ஒருவரும் இந்த உலகத்தில் அருளப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரலோகத்துக்கான ஒரே மெய்யான தேவன், மெய்யான வழி. இயேசுடைய வருகை நாம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி திரியேக கடவுளாய் இருக்கிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அறியவில்லை என்றால் அவனுக்கு நித்திய ஜீவன் பரலோகம் கிடையாது. There is no the kingdom of God those who are not love him. If anybody believe, trust that Jesus Christ, he will go to the heaven என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அன்பு, நித்திய ஜீவனை பெரும்படி அன்பு. இன்னைக்கு எத்தனையோ அன்பு, காதல், அன்பு என்று பார்க்கிறோம். அது சிலவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் பரிசுத்தம் இல்லை. அதுல தேவனை போன்று இயேசு கிறிஸ்து போன்ற ஒரு தியாகம் இல்லை. பரலோகத்துக்கு வழி செல்வதற்கான இடம் இல்லை. காதல், லவ் என்று சொல்லுகிறார்கள். அது இளம் வாலிபர்களாக இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு பையனாக இருக்கட்டும், அவன் முதலில் சரீரத்தை பார்த்து இந்த எதிர்ப்பால் நம் ஒரு ஈர்ப்பு விசை, ஆப்போசிட் செக்ஸ் ஃபோர்ஸ், அந்த எதிர்ப்பால் உணரக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி தான் அவர்கள் முதலாவது சரீரத்தை, வடிவத்தை, நிறத்தை, அந்த பாலுணர் கூடிய ஒரு செயலை பார்க்கறாங்க. அதுதான் அவங்க அன்புன்றாங்க. அது அன்பு கிடையாது, உண்மையான அன்பு கிடையாது. ஒரு மனிதன் திருமணத்திற்கு முன்பாக யாராவது அவன் உடல் அளவில் நேசித்தால், அன்பு காமித்தால், ஈடுபட்டால், உறவு கொண்டால் அது விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. செக்ஸ் என்பது திருமணத்துக்கு பிறகு கூடிய ஒழுங்காக திருமணம் செய்து, கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட அது ஆலயத்திலே புனிதமான பரிசுத்த திருமணம் செய்து பிறகுதான் அது மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கை தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதுதான் அன்பு. அப்பேற்பட்ட அன்பு இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். திருமணத்துக்கு முன்பாக செய்வது அது அன்பு அல்ல. காதல் என்பது அன்பை காதல் என்று தவறாக அவர்கள் தங்கள் தேசத்துக்குரிய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம்,
பேஷன், அது தகுந்தபடி அவர் செய்து கொள்கிறார்கள். ஆனால் பைபிள் என்பது, தேவனுடைய வார்த்தை என்பது உலகம் முழுவதற்கும் ஒரே வசனம். தன்னலமற்ற, சுயம் வெறுத்த அன்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற வேண்டும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சரி, நாம் நியமித்த நாளிலே நாம் மனம் திரும்பிய பிறகு நியாயத்தீர்ப்பு நாள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தராகிய தேவன் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 11 வசனத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அன்பை காண்பிக்கிறார். அதாவது நாம் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது நித்திய ஜீவனை பெறுவோம். நாம் ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெற்றால் நாம் நித்திய ஜீவனை பெறப்பட முடியும். நித்திய ஜீவனுக்கு அவர் அனுப்புவார். இந்த அன்புதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. யாருக்கு இந்த அன்பு? யாருக்கு இந்த நித்திய ஜீவன்? இயேசு கிறிஸ்துவை, ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்தான் அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் அவன் பரலோகம் அடையும்படி, நித்திய ஜீவன் அடையும்படி அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் அன்பை காண்பித்தார். அந்த அன்புதான் நித்திய ஜீவன் வரைக்கும் அழைத்து செல்லும். மற்ற அன்புலாம் பாதிகளை விட்டுடும், அழிந்து போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து காண்பிக்கிற அன்புதான் அது நித்திய ஜீவன் வரைக்கும். அங்கே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் 2 வழிகள், ஒன்றுதான் முடிவான வழி. 2 வழி, ஒன்று பரலோகம், ஒன்று நரலோகம். ஒரு ஹெவன் இல்லைன்னா ஹெல். இதற்கு இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம், இந்த மாதிரியான பாவி என்று ஒற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம், அல்லது மனம் திரும்ப வேண்டும், அல்லது பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு நாம் நியாயத்தீர்ப்பில் இருக்கும் பொழுது அவர் நம்மை நித்தியத்தில் சேர்த்துக் கொள்வார். இதுதான் அவருடைய அன்பானது. நித்திய ஜீவனையில் சேர்த்துக்கொள்ள அன்பு என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பு நாம் பார்க்கும் பொழுது அவர் எவ்விதமான அன்பு உடையவராய் என்று பார்த்தால், தன்னையே வெறுமையாக்கி தன்னுடைய தகப்பனுக்கு, நான் வெறுமையாய் பேசவில்லை, என்னுடைய தகப்பன் என்ன சொல்ல சித்தமா இருக்கிறாரோ, எனக்கு என்ன சொல்ல இருக்கிறாரோ, என்னுடைய தகப்பன் என்னுடைய தேவன், அதையே நான் சொல்லுகிறேன், என் சொந்த சுயமாக நான் எதுவும் சொல்லவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சுயமா அவர் சொல்லல, தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நாமும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய அன்பு விதமாக நாம் முடிவரையில் பார்க்கிறோம். பாடலோடு, அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே, ஒரு நாள் உந்தைய கண்டேனையா, அந்நாள் என்னையே வெறுத்தேனையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா, மறந்தே திரிந்த துரோகியாக. அலைந்தேன் பல நாள் உமையும் மரியா, மறந்தே திரிந்த துரோகியாக. அனைத்தீரன்பாலே எனையும், அனைத்தீரன்பாலே, அனைத்தீரன்பாலே எனையும், அனைத்தீரன்பாலே. அன்பின் ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு, எங்களுடைய உள்ளத்திற்கும், எங்களுடைய இல்லத்திற்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கும், எங்களுடைய சந்ததிக்கும், எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காக எல்லாருக்காகவும் நீ கொடுத்தீர் ஆண்டவரே. தம்மையை வெறுமையாக்கி ஆண்டவரே, நீர் இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எங்களை மீட்பதற்காக, நித்திய ஜீவன் அடையும்படிக்கு, பரலோகத்தில் நாங்கள் சேருவதற்காக எங்களை உன்னுடைய அன்பு காண்பித்து சிலுவையில் அறையுண்டு ஆண்டவரே
குற்றப்பட்டு, ஈட்டியால் குற்றப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, ரத்தத்தையும் வேர்வையும் உம்முடைய மாம்சத்தையும் உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்து மீட்டீரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அன்பு காண்பித்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும்.